ஆதிசக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழியின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசியில் பார்த்தீங்கன்னா நீசமான கிரகம், உச்சமான கிரகம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நீசமான கிரகம் நமக்கு எந்த மாதிரி பலனை தரும், உச்சமான கிரகம் நமக்கு எந்த மாதிரி பலனை தரும் அப்படி. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீசமான கிரகத்தை பற்றி. இப்போ நவகிரகங்களில் ஒருவரோட ஜாதகத்தில் சூரிய பகவான் நீசமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன்கிறவர் ஆத்மகாரகன். அவர் தான் மிக முக்கியமானவர். அவர் ஆத்மகாரகனோட மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த உலகத்தில் வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர். இந்த சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காதல்லவா. மரம், செடி, கொடி, நமக்கு உணவு எதுவுமே இயங்காது. அப்போ ஒருவருக்கு அனைத்து விஷயங்களையும் குடிக்கக்கூடிய சூரிய பகவான் நீசமான அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இந்த ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரியன் நீசமா இருப்பாங்க. அப்போ இந்த சூரியன் நீசமானவங்களுக்கு எல்லாம் சூரியனோட காரகத்துவம் கிடைக்காதா? அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா. அப்ப இந்த சூரியன் நீசமா இருந்தாலும் இந்த சூரியனோட காரகத்துவம், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்காம போகும். ஒரு சிலருக்கு சூரியன் நீசமானால் அரசாங்கம், கவர்மெண்ட், அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய யோகம் இல்லாம கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய இல்லையா. அதாவது நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு நல்லா சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சூரியன் நம்ம உடம்புல ரொம்ப சூரியன் நீசமாகாம இருந்தாதான் நம்ம உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இவர் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இவர் இதயத்துக்கு மெயின். இதயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லையா. அப்ப இந்த இதயத்துக்கு மெயினான காரகத்தை வைக்கிறவர் பார்த்தீங்கன்னா சூரியன். அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னி நமக்கு ஃபங்க்ஷன் ஆனா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல எல்லா விதமான வேலைகளையும் செய்ய முடியும். அதுக்கு மெயினான காரக கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான். இப்போ இந்த சூரிய பகவான் பாதிக்கிறதுனால ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல காலபுருஷ ராசிக்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் சூரியனும் பாதிக்கப்பட்டிருந்தாதான் அவங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரக்கும் சூரியன் காரணம். அப்ப இந்த மாதிரி இந்த சூரிய நீசமானவர்களுக்கு இவர்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது இவங்க இதை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா அந்த சூரிய நீசத்துக்கு உண்டான எஃபெக்டே இருக்காது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் 2 வருட காலமாக அவர் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தார். அதாவது அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தார். அவருக்கு இந்த வேலை கிடைக்கிறதுல நிறைய தடங்கள் இருந்தது. அப்போ நம்ம இந்த பரிகாரத்தை சொன்னோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார். செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு அரசாங்க வேலையில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம், அதாவது நீங்க எந்த லக்னமா வேணா இருந்துக்கோங்க, எந்த ராசியா வேணா இருந்துக்கோங்க, அதை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் நீசமாகி இருந்தால், இப்ப சந்திரன் நீசமாக இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும். அவர்களால ஒரு தெளிவான முடிவை அவங்களால எடுக்க முடியாது. காலையில ஒரு சிந்தனை, சாயங்காலம் ஒரு சிந்தனை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சிந்தனைகள் உள்ளவர்களாக இருப்பாங்க. குழப்பமான மனநிலையில இருப்பாங்க. அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம சொல்லுவோம். அதாவது சந்திரனாலே மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்களுக்கு இந்த சந்திரன் நீசம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் எதற்கு காரகர் அப்படின்னா நம்மளுடைய மனதுக்கு காரகர், உடலுக்கு காரகர், நம்மளுடைய தாய்க்கு மெயினா நம்மளுடைய தாய் தான் இந்த உலகத்துல உன்னதமான உறவு. அந்த உறவுக்கு காரணமானவர் சந்திரன். அப்ப இந்த சந்திரன் இல்லைன்னா இந்த உலகத்துல
உலகத்துல வந்து உயிர் எப்படி அவசியமோ அது போன்று உயிர் இருப்பதற்கு உடல் தேவையில்லையோ அந்த உடலை கொடுப்பது சந்திரன். இப்ப இந்த சந்திரன் வந்து உங்க ஜாதகத்துல நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எந்த மாதிரி நீங்க தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமையா இருந்தாலும் ஓகே, இல்ல அப்படின்னா உங்களுக்கு பௌர்ணமி வந்து ரொம்ப இன்னுமே விசேஷமான நாள். பௌர்ணமி அன்றைக்கு நீங்க வந்து அதாவது முருகர் வழிபாடு செய்வது, அதுவும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு. அதே அப்படியே அந்த பௌர்ணமி இதுல வந்து திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அந்த மாதிரி அந்த பாட்டோட பாடிட்டு நீங்க மகிழ்ச்சியோட அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு அந்த முருகரை வழிபாடு செஞ்சுட்டு வாருங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனை நீங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான முடிவை நீங்க எடுப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும், அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயினால சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே தீரும். உடல் ரீதியான மன ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு தீர்வா இருக்குங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று நீங்கள் இந்த வழிபாடை முருகரை கும்பிட்டுட்டு வாங்க. கும்பிட்டுட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருக்குங்க.